வேண்டாம் மயிலே. என்னங்க நீங்க என்னடா மச்சி அடிச்சுக்கிட்டு சும்மா மாமா என்னடா மாமா ஐடியா கொடுங்க அவனுக்கு மாமா சொன்னா கேளு ஐடியா மயிலே வேண்டாம்டா நிறுத்துறா. என்னடா நீ அவன் தான் புத்தி கட்டு போய் ஒரு காரியம் பண்றானா அவன் அளவுக்கு நீ இறங்கி போவியா? என்ன மனுஷன் நீ? தாயா புள்ளைய ஒரு வீட்டுல பழகிட்டு எங்க பசங்க நாசமா போகணும்னு நினைப்பே நீ? எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் உங்க வச்சிருந்தான். காசு கொடுத்தார ஆளை காட்டி விட்டேன், அவ்வளவுதான். வேற எதுவும் எனக்கு தெரியாது. காசு கொடுத்தா எது வேணா செய்வியா? உன் வீட்டுல பையன் பொண்ணு இருக்கு உனக்கு. உன் மேல கைய வச்ச உடனே பையன் ஓடி வரானே, அதுதான் பாசம். அந்த பாசம் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா அப்பனுக்கும் பிள்ளைங்க மேல இருக்கும். தெய்வீகமான தொழில் செய்யற நீ மத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்காத. வெக்கமா இருக்கு எனக்கு. நல்லா இருப்பியப்பா நீ? நீ எல்லாம் படிச்சவன். உன் பொண்ணுக்கு என் பிள்ளைய கொடுக்க வேண்டாம்னு நினைச்சா வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு போ. வளர்ற பிள்ளைங்களை அழிக்கணும்னு நினைக்காத. மச்சனா இல்லையா மனுஷனா கூட உன் முகத்தை பாக்குறது எனக்கு அறிவுறுப்பா இருக்கு. போ போ. அண்ணே அண்ணே இவங்க பண்ண காரியம் தானே நம்ம பசங்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. இல்லடா மயிலு, அப்படி எதுவும் கிடையாது. வேண்டாம், கிடையாது, நம்பாத. இந்த பிச்சைக்காரங்க என்னடா கடவுளாடா ஒருத்தனை அழிக்கிறதுக்கு? அன்னாட கடவுளை கும்பிடுறவங்கடா நாம. இவங்க பண்றதெல்லாம் பெருசா இருந்துச்சுன்னா கடவுளுக்கு என்ன மரியாதை? நம்பாத, இதெல்லாம் நம்பாத. நீ எப்படி நம்பாம இருக்க முடியும்? அண்ணா இவனுங்க பண்ண வேலையில ஒரு பையன் ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா கிடக்குறானே, இன்னொருத்தன் எங்க போயிருக்கானே தெரியலனே. எப்படி நம்பாம இருக்க முடியும் சொல்லுங்க. என்ன பொறுமையா இருக்கணும்டா, பொறுமையா இருக்கணும். நம்ம பசங்களோட விதிய அவன் முடிவு பண்ணிட்டோம். பொண்ணு எங்கம்மா காணோம்? அது என்ன கேக்குறீங்க? நல்ல நாள்ல அவ அந்த கூத்து பண்ணுவா. இப்ப இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படியே பத்திரகாளியாவே மாறிட்டா. அந்த மந்திரவாதியை தேடி போயிருக்கானே. அடிப்பாவி, நான் என்ன இப்ப கோபியை தேடுவேனா மகாவை தேடுவேனா? அவ தனியா போலனே, கூட சம்பந்தமா போயிருக்கான். அண்ணே இப்ப என்ன பண்றது? இப்போ இல்லடா, எனக்கு குழப்பமா இருக்குடா. அமைதியா இருப்ப, கொஞ்ச நேரம் அமைதியா யோசிப்போம். இப்ப அவ எங்க போயிருக்கானே தெரியலையே. பொறுமையா இரு. வழி தெரியும். பொறுமையா இருப்பண்டா, வேற வழி கிடையாது. இந்தாங்க சாமி. என்னது பிசாசு எல்லாத்துக்கும் எதுக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்தது? இவளே ஒரு பெரிய பிசாஸ்தாயா? உன்னை ரெண்டுல ஒண்ணு பார்க்கதான் குளவரியோட வந்திருக்கா. ஏமா நான் உன்னை ஆசீர்வாதம் தானே செஞ்சது. அதுக்குதான்டா. ஏண்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் கோபியத்தை கொல்றதுக்கு சட்டம் வந்துருச்சு ஏன்டே கொடுத்துப்ப. உன்னை வயசுல பெரிய ஆளாச்சு பாக்குறேன் இல்ல இப்பவே அழைச்சிருப்பேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை? என்ன வேணும்? என் அத்தானுக்கு வச்ச செய்வனை எடுக்கணும், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. வெச்ச செய்வினேன்னு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சேம்மா. இப்ப நீ எடுக்கல, நீ செய்வனை வச்சினா வேலை செய்ய நாளாகும். நான் இந்த கட்டியை வச்சு குத்துனேன் 5 நிமிஷத்துல உயிர் போயிடும். ஒழுங்கு மரியாதை வச்ச செய்வனை எடு. வெச்ச செய்வினேன்னு எடுத்தா அது ரிவர்ஸ் ஆகி உன் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை ஆயிடும். என் அத்தானுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஏதாவது ஆச்சு நீ இவன் எங்க அப்பா 3 பேட்ட உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். பேச்ச வளர்க்காம அவ சொல்றது கேட்டு தொலையா. சரி அப்ப அதுக்கு எதிர் பூஜை கட்டணும். கட்டு, இப்பவே கட்டு. இவிட முடியாதுமா, அது மைதானத்திலயோ திறந்த வெளியிலயோ தான் கட்ட முடியும். என்ன மைதானமா? நீ என்ன கிரிக்கெட் விளையாட போற? அதல்லப்பா, ஒரு திறந்த வெளியில தான் மறுபூசை கட்ட முடியும். சரி வா போலாம், இப்பவே பண்ற. நீ நல்லபடியா முடிக்கல நான் உன்னை முடிச்சிடுவேன். சரிம்மா, வரேம்மா. வாயா போலாம். இந்த பூஜை சாதனங்கள்லாம் எடுக்கணுமேமா.
என் அத்தானுக்கு வச்ச சூனியத்தை கரெக்டா எடுத்துருவீங்கல்ல? எடுக்கலாமா? அதுக்கு தானே யாகம் வளர்க்க போறோம். என் அத்தானை பிடிச்ச பீட முதல்ல ஒழியணும். அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். சீக்கிரம் யாகத்தீய வளங்க. ம். என்ன வளர்றீங்க? மந்திரம் சொல்றேன் தாய். சூனியம் வைக்கும் போது சத்தம் போட்டு தானே மந்திரம் சொல்லிருப்பீங்க. இப்போ சத்தம் போட்டு மந்திரம் சொல்லுங்க. கிரீம் ரீம் ரீம் ரீம். என்னையா எந்திரிச்சிட்ட? மழை பெய்யறதுனால யாகத்தை எல்லாம் அணைஞ்சுமா. நீதான் பெரிய மந்திரவாதியாச்சே. ஏதாவது பண்ணி மலை நிப்பாட்டி யாகத்தீய வள. மழைய ஞான் எப்படிமா நிப்பாட்ட முடியும்? யாராலையும் முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ மலையை நிப்பாட்டு. அத ஞான் எப்படி நிறுத்துறது? ச்சே, நீ எல்லாம் ஒரு மந்திரவாதி. ஏய்யா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் அத்தானுக்கு சேவன வச்சிருப்ப? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ மலையை நிப்பாட்டி யாகத்தீய வள. இல்லம்மா, இந்த மந்திரம் சூனியம் இதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஏதோ எங்க வயித்து பொழப்புக்கு நாங்க செய்யற தொழில். என்னையா சொல்ற? உண்மையே சொல்றேம்மா. பொய் சொல்ற. நீ சூனியம் வச்சனால தானே எங்க அத்தை காணாம போனாரு. எந்த விதமான மந்திர சூனியம் எல்லாம் கிடையாது. இது ஒரு தொழிலா செய்யறேன், அவ்வளவுதான். ஓ, உன்னை நம்பி தானே இவ்வளவு நாள் உன் கூட இருந்தேன். சூனியம் சூனியம் சொல்லி காசு பறிச்சில. இன்னைக்கு உனக்கு சூனியம் தானே. அப்ப காசு வாங்கி என்ன பண்ண நீ? ஓ, அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சிக்கு எல்லாம் சூனியம் வைக்கிற உங்ககிட்ட காசு வாங்காம வேற யார்கிட்ட வாங்குறா? அடிக்காதம்மா, வலிக்குது. ஒரே யோசனையா இருக்க. நீ சொல்லலனாலும் என்னால கெஸ் பண்ண முடியும். சொல்லு, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அந்த கோப்பிய பத்தியா? அவனை பத்தி இப்ப என்ன யோசனை? இல்ல, அவர் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. அவர் எங்கேயோ போயிட்டதால தான் நிச்சயதார்த்தம் நடக்கல. ஒருவேளை என்ன மனசுல நினைச்சிட்டு திட்டம் போட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை அவாய்ட் பண்ணிருக்காரோ? இங்க பாருக்கா, இப்போ நீ இந்த மாதிரி பேசுறது மகா தப்பு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், ஒரு அருமையான ஆளு உனக்கு புருஷனா வர போறாரு. உன் தகுதிக்கேத்த ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு ரெடியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி லூசுத்தனமா யோசிக்கிறத முதல்ல விடு. நீ ஏண்டி இப்படி திடீர்னு ரூட்டை மாத்துற? ஆரம்பத்துல நீ தானே சாதகமா பேசிட்டு இருந்த. ஆமா, பட் இப்ப வர்த்தெல்லாம் தெரிஞ்சு போச்சு. நல்லா யோசிச்சு பாரு. அந்த கோபிய அழகுக்காகவோ பணத்துக்காகவோ இல்ல ஸ்டேட்டஸ்க்காகவுமா நீ லவ் பண்ண? நல்லவன், நல்ல குணம், அதுக்காக தானே அவனை லவ் பண்ண. ஆனா இப்போ அவன் தப்பான ஆளுன்னு தெரிஞ்சு போச்சுல. அவர் தப்பான ஆளுன்னு என் மனசு நம்ப மறுக்குது. முட்டாள்தனமா பேசுற. அவன் ஒரு சந்தர்ப்பவாதி. தன்னோட தேவைகளுக்காக மட்டுமே உன்னை தேடி வந்தவன். தங்கச்சிக்கு வேலை வேணும், தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் வேணும், இந்த மாதிரி காரியங்களுக்காக தானே அவன் உன்னை தேடி வந்தான்.
நானா வழிய தேடி போய் உன் விருப்பத்தை சொன்னப்போ அலட்சியப்படுத்தினா. அதையெல்லாம் விடு. இப்போ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறதை கெடுக்கிறதுக்காகவே லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கான். இங்க பாருக்கா, நம்மள பொறுத்த வரைக்கும் அவன்லாம் ஒரு அலர்ஜி மாதிரி. அவனை பத்தி பேசினாலே உடம்பெல்லாம் எரியுது. அதுவும் அவனை பத்தி நீ இந்த மாதிரி ஃபீல் பண்றது இருக்கே, ரொம்ப தப்புக்கா. இங்க பாருக்கா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன் பொண்ணு வந்துட்டாமா. மகா, ஏய், எங்கடி போயிட்டு வர? எங்கடா போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? அம்மா, மகா போய் அந்த மந்திரவாதியை அடிச்சா. அந்த நேரத்துல திடீர்னு ரவுடி பசங்க வந்துட்டாங்க. ஐயோ, என்னமாச்சு உனக்கு? இல்ல, அதுக்குள்ள சம்பந்தம் வந்து அடிச்சு அந்த ரவுடிங்க எல்லாம் விரட்டி விட்டான். நாங்க ஓடி வந்துட்டோம். நீ ஏன் நீ கண்ட இடத்துக்குலாம் போற? இது வரைக்கும் நான் அந்த பிரச்சனை எல்லாம் பத்தாதா? ஏன்னா இவதான் புத்திக்கிட்டு போய் ஏதோ செய்யறான்னா நீ அவளை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவியா? எல்லாம் உன்னாலே உங்க அப்பனாலே வந்தது. நீ உருப்படவே மாட்டேன். ஏய் புஷ்பா, அவன் தானே அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்தான். அவனையே அடிக்கிற. மகாவை கூட்டிட்டு வந்து இருக்கட்டும். ஆனா அண்ணனுக்கு சூனிய வச்சதுக்கு இவ்வளவு தானே காரணம்? ஏப்பா, உன் மேல மச்சன எவ்வளவு பெரிய மருந்தா, அவனுக்கு போய் இப்படி கெடுதல் நினைச்சிருக்கியே, இது எந்த வகையில பா நியாயம்? கோபியத்தான் எப்பவும் எந்த தப்பு பண்ண மாட்டாரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இவனையும் சரி எங்க அப்பனையும் சரி உயிரோட விட மாட்டேன். மகா, எனக்கு என் கோபியத்தனை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. அவருக்கு என்னாச்சுனே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஏதாவது பண்ணி அவரை கூட்டிட்டு வாங்க. அண்ணே, இனிமே நேரம் கடத்த வாங்க அண்ணே. வாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வாங்க. போலீஸா? என்னடா யோசனை பண்ணாதீங்க. வாங்க வாங்க போலாம். நிஜமா சொல்றீங்க? அந்த டைலரை காண போயிட்டான்? ஆமாங்க. பொதுவா சின்ன பசங்க, மனநிலை சரியில்லாதவங்க, வயசுக்கு வந்த பொண்ணுங்க, இவங்க தான் காண போவாங்க. உங்க பையன் இள வயசு, எப்படி இது ஆச்சரியமா இருக்க? அதாங்க எங்களுக்கும் புரியல. ரொம்ப தூரம் யோசிச்சுதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். ஐயா, இதுல ஏதோ சதி நடந்திருக்குமோ எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க. எங்க பிள்ளை அந்த மாதிரி எல்லாம் போக மாட்டாங்க. வேற ஏதாவது லவ் மேட்டர், வேற தொடர்புகள், அப்படி ஏதாவது பொண்ணுங்களோட எஸ்கேப் ஆயிட்டானா? இல்ல, இல்ல, எங்க பிள்ளை அந்த மாதிரி ஆளுலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் கிடையாது அவன். தயவு செஞ்சு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அவன் இல்லைன்னா குடும்பமே ஆடி போயிடும். யோ சார், இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன லிஸ்ட், ட்ரெயின்ல அடிபட்ட லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எடுத்து வாங்க சார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சூசைட் அட்டன் பண்ணி 3 பேர் இருக்காங்க சார். அந்த 3 பேர்ல கூட ஒருத்தனா இருக்கலாம் சார். சரி, அதையும் சரிங்க. இன்னைக்கு கம்மாயில ஒரு டெட் பாடி கிடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அவன் வயசு என்ன இருக்கும்? இவங்க பையன் வயசு தான் சார் இருக்கும். ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா. நீங்க சொல்ற எதுலயுமே அவன் இருக்க மாட்டான். இதெல்லாம் எங்க ப்ரொசீஜர். தேவையில்லாம எதுக்கு பதட்டப்படுறீங்க? இல்ல மயில், எனக்கு படபடன்னு வருது மயில். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நான் உறுதியா சொல்றேங்க, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க சொல்ற மாதிரி எதுவும் ஆயிருக்காது. சந்தேகத்தின் அடிப்படையில் தானே நான் விசாரிக்க சொல்றேன். இல்லையா, அவன் பத்திரமா தான் இருக்கான். அவனுக்கு எதுவும் ஆகல. அவன் வந்துருவான் மயில். அவன் வந்துருவான் மயில். அவன் வந்துருவான். நாம போலாம். நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி அப்படிலாம் தப்பு எதுவும் நடந்திருக்காதுங்க. எங்க பிள்ளைய எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். இந்த ஃபைல் எடுத்துட்டு போ. அவன் வந்துருவான் மயில். வா வா வா.